ஞானவேல் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடித்திருக்கும் படம் தான் வேட்டையன். அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கும் சூழல்ல கடந்த மாதம் பிரம்மாண்டமா ஆடியோ வெளியீட்டு விழா நடந்துச்சு. இதுல படக்குழுவினர் ரசிகர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. வழக்கம் போல ரஜினிகாந்த் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிலையும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ரசிகர்களை மகிழ்வித்தாரு. இந்த சூழல்ல ரஜினிகாந்த் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. ஜெய்பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் ரஜினிகாந்தை வச்சு வேட்டையன் படத்தை இயக்கியிருக்காரு. இதுல ரஜினியோட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைப்புல லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருக்கு. ஞானவேல் முக்கியமான இயக்குனருங்கிறனால இந்த படத்துக்கு மீதான எக்கச்சக்க எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இப்ப இருந்தே எழ ஆரம்பிச்சிருக்கு. படமானது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஹீரோவா நடித்து வெளியான ஜெயிலர் படம் உலக அளவுல 700 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு. அதனால இந்த படமும் கண்டிப்பா அதே அளவுக்கு வசூல் செய்யுமா இல்ல அதை விட அதிகமா வசூல் செஞ்சு காட்டுமான்னு ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த படத்துல கமர்ஷியல் கலவை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு கூறப்படுது. படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா கடந்த மாதம் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல ஒரு முறை ஞானவேல் கிட்ட ஒரு கதையை சொன்னதாக கழுதை டோபி கதையை சொன்னாங்க ரஜினி. அந்த கதையை அவர் சொல்லும் போதும் சொல்லி முடிச்ச போதும் ஆடியோ லான்ச் நடந்த ஆடிட்டோரியமே ஆரவாரத்துல குலுங்குச்சு. இப்போ அந்த கதையை சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அனிருத் தன்னோட மகன் போன்றவர்னு ரஜினிகாந்த் கோரியதும் அவரை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த படக்குழுவையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆடியோ வெளியீட்டு விழாவிலேயே படத்தோட டீசரும் வெளியிடப்பட்டுச்சு. ஆனா ரசிகர்களிடம் பெரிதான வரவேற்பு இல்ல. இதையடுத்து சமீபத்துல ட்ரெய்லர் வெளியாச்சு. அதை பார்த்து ரசிகர்கள் டீசருக்கு ட்ரெய்லர் பரவாயில்லன்னே கூறியிருக்காங்க. இதனால படக்குழு கொஞ்சம் அப்செட்னு தெரியுது. மேலும் படத்துக்கு மீதான ஹைப்பும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா ஒரு பேச்சு திரைத்துறையில எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில படத்துல ரஜினிகாந்த் நடித்ததற்காக எவ்வளவு சம்பளம் வாங்கினாருங்கிறது குறித்து தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி சம்பளமா 125 கோடி ரூபாயை கொடுத்திருக்கும் லைக்கா நிறுவனம் படத்துல வரும் லாபத்திலையும் குறிப்பிட்ட அளவு ரஜினி கொடுக்க ஒத்துக்கொண்டிருப்பதா பேசப்படுது. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் படத்துல கண்டிப்பா லாபம் கிடைக்கும், அதுல குறிப்பிட்ட அளவு போனா வேட்டையன் படத்துக்கு ரஜினியோட சம்பளம் 200 கோடியை தொற்றுமேன்னு சொல்லி கணக்கிட்டு ஆச்சரியத்துல இருக்காங்க.